என்னன்னா ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் லேப்ல வந்து நீங்க யூஸ் பண்றது வந்து பைத்தானோட அபிஷியல் இன்டர்பிரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டும் ஒண்ணுதான், மோரல்ல சிமிலரா தான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறீங்க. ஃபைல் ஓபன் பண்ணிட்டு நம்ம என்ன ப்ரோக்ராமோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம டைப் பண்ண போறோம். இதுல இப்ப இருக்கு இல்லையா, மெயின் டாட் py அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் அதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை ஃபுல்லா எடுத்துறேன். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், அதாவது நம்மளோட பைத்தான் லேப்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னது? ப்ரோக்ராம் யூசிங் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், ஐஓ ஸ்டேட்மெண்ட்ஸ். ப்ரோக்ராம் யூசிங் கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ் and IO statements. எதுல? பைத்தான்ல. in Python. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ரோக்ராம் பைத்தான் லேப்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னா ப்ரோக்ராம் யூசிங் கான்ஸ்டன்ட், வேரியபிள் அண்ட் ஐஓ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐஓ ஸ்டேட்மெண்ட்ஸ்னா இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதுல பார்க்க போறோம்? பைத்தான்ல பார்க்க போறோம். அதனால என்ன பண்ணிருக்கோம், ஆன்லைன்ல பைத்தானோட இன்டர்பிரேட்டர் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். சரி, இப்ப இந்த நம்ம அடிக்கிற எல்லா லைனுமே வந்து இன்டர்பிரேட்டர் வந்து கோத்ரூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம அடிச்சிருக்கிற லைன் வந்து இன்டர்பிரேட்டர் கோத்ரூ பண்ணிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா எரர் காமிக்கும். சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இதை கமெண்ட் பண்ணிக்கிறோம். கமெண்ட் பண்றதுக்கு வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா நம்ம வந்து ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஹேஷ் நான் வந்து முன்னாடி போட்டிருக்கேன், அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த லைன் வந்து டிம்மா தெரிவிப்பார். டிம்மா தெரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த லைனை வந்து ப்ரோக்ராம் வந்து கோத்ரூ பண்ணாது. அதாவது இன்டர்பிரேட்டர் வந்து அதை வந்து என்ன பண்ணாது, ரீடே பண்ணாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சப்போஸ் நான் இப்படி இந்த கமெண்ட் பண்ணாம இருந்தேன்னா அதை ரீட் பண்ணோம், நமக்கு வந்து எரர் காமிக்கும். ஏன்னா வந்து இது வந்து எந்த ரூல்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணல இந்த லைன். ஓகேவா? இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்னா ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். மல்டி லைன் அப்படின்னா ட்ரிபிள் சிங்கிள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறோம், நம்ம கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண போறோம். அந்த கான்ஸ்டன்ட்ங்கிறதையும் வந்து நான் சொல்றதுக்காக என்ன பண்றேன், ஹேஷ் கொடுத்துட்டு கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இதுவும் வந்து என்னது, பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து இது கோத்ரூ பண்ணாது. அடுத்தது கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம், நான் அசியில பார்த்துருக்கோம்ல, இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனா அதுல வந்து சில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ கான்ஸ்டன்டா ஒன்னு டிஃபைன் பண்ணிட்டு அதை வந்து ஃபர்தரா வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா அங்க வந்து எரர் வரும். பட் இதுல வந்து அப்படி எரர்லாம் வராது. நம்ம யார் அந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து இது வந்து சாரி என்னது, இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத எப்படி கேபிட்டல் லெட்டர்ல மென்ஷன் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர்ல எது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலும், வேரியபிள் நேம் எது மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாதான் அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கான்ஸ்டன்ட் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்றோம், என்னன்னா பிஐ. பிஐனா நம்ம மேத்ஸ்ல எடுக்கல பை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பிஐ அப்படின்னு போட்டு நான் என்ன பண்றேன், பிஐயோட வேல்யூ, அதாவது பையோட வேல்யூ வந்து 3.14. இதுக்கு வந்து நம்ம என்னோட சொல்லுவோம், என்னது 22/7 அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம இங்க நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு அதை வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல நம்ம மென்ஷன் பண்ணிப்போம் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக. ஓகேவா? இங்க என்ன பண்ணிருக்கோம், கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ யூஸ்வலா வந்து சேஞ்ச் ஆகாது. பட் பைத்தான்ல வந்து அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாம கொடுக்கறதுக்கு நமக்கு என்னது, இது மாதிரி கீவேர்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால நம்ம வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி மென்ஷன் பண்றோம்னா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிறோம்.
அந்த கேபிட்டல் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தா அது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்மளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஃபர்தரா வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது கான்ஸ்டன்ட். அடுத்தது வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் இது என்ன பண்ணிருக்கேன், கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். இது சிங்கிள் லைனுங்கிறதுனால என்ன பண்ணிருக்கேன், ஹேஷ் கொடுத்து முன்னாடி ஹேஷ் கொடுத்துருக்கேன். வேரியபிள்ஸ்னா என்னது, a holder to hold some values. அது என்னது, மெமரியில ஒரு மெமரியில ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி இந்த வேல்யூஸ் வந்து கொண்டு போய் போடும். இப்போ வேரியபிள்ஸ்னா என்னது, இன்னொன்று நம்ம பார்த்தோம்ல, வேரியபிள்ஸ் கையில் ஒரு பாட்டு பண்ணிருக்கேன். வேரியபிள்ஸோட வேல்யூ வந்து நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேஞ்ச் ஆகக்கூடியது தான். அதனால அதுக்கு வந்து பேரே வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப வேரியபிள்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதுல இன்னொன்று எனக்கு பைத்தான்ல வந்து டேட்டா டைப் வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குற எல்லா டேட்டாவுமே ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். அதை வந்து நம்ம வேறையா மாத்தணும் அப்படின்னா, அதாவது இன்டீஜராவோ ஃப்ளோட்டாவோ மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும், டைப் கன்வர்ஷன் கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்னது, இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும்னா டைப் கன்வர்ஷன் கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 2 நம்பரை வந்து ஆட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்புட் வாங்கி அதை வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சரி. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வந்து வாங்குறேன். வேண்டாம், நம்ம வேரியபிள்ஸ் வரை போடுவோம். வேரியபிள்ஸ் வந்து ஜஸ்ட் உன்னோட நேம் வந்து எடுத்துக்கலாம். நேம் ஈக்குவல் டு, ஸ்ட்ரிங்ல வந்து நம்ம இங்க சிங்கிள் கோட்ஸ்லயே கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லயே கொடுக்கலாம். அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ டைப் பண்றதுலாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அப்பப்போ ரன் பண்ணிக்கலாம். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுல என்ன பண்ணலாம், பையோட வேல்யூ வந்து நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோமா, அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு செக் பண்றதுக்காக என்ன பண்ணலாம், இதை பிரிண்ட் பண்ணி கரெக்டான்னு செக் பண்ணிக்கலாம். சில வந்து பிரிண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன யூஸ் பண்ணுவோம், பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்றோம். பிரிண்ட் எதை நம்ம டிஸ்பிளே பண்ணணும், பையோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பிஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இதுல சீல என்ன பண்ணுவோம், பிரிண்ட் எஃப் டபுள் கோட்ஸ்குள்ள அந்த என்ன வேரியபிளை டிஸ்பிளே பண்றோமோ அதனோட டேட்டா டைப் கொடுத்து பண்ணுவோம். அதாவது %d %f அந்த மாதிரி கொடுத்து பண்ணுவோம். இதுல அப்படி தேவையில்லை, ஏன்னா டேட்டா டைப் நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த என்ன டேட்டா டைப்போ அதை வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுறோம். பிரிண்ட் டிஐ அதை கொடுத்தோம். இப்போ 2வது நேம் கொடுத்துருக்கோம்ல, அதையும் வந்து பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிக்கணும், கரெக்டா நம்ம எரர் இல்லாம டைப் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ரன் பண்றதுனால ரன் பண்ற டிஸ்பிளே 2 கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். 3.14 அப்படி டிஸ்பிளே ஆயிடுச்சு, பைத்தான் அப்படின்ட்டு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்தது வேரியபிள்ஸ் வந்து நேம் ஒன்று டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்புட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறோம். ஐஓ ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஹேஷ் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்க்கறோம்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். இன்புட் ஸ்டேட்மெண்ட் இதுல வந்து கீழே நம்ம எப்படி வாங்குவோம், இன்புட் வாங்குறதுன்னா ஸ்கேனப் கொடுப்போம். கரெக்டா, ஸ்கேனப், அது ஓப்பன் ப்ராக்கெட், அது டபுள் கோட்ஸ்குள்ள அதனோட டேட்டா டைப்பு வித் % சிம்பிள், அதுக்கப்புறம் கமா கொடுத்து ஆம்பர்சன்ட் கொடுத்து அந்த வேரியபிள் நேம் வந்து நம்ம கொடுப்போம். பட் இதுல வந்து அப்படி கிடையாது, என்டையரா டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வேரியபிள் நேம் வந்து கொடுத்துருவோம். அதாவது ஃபோல்டர் எதுல கொண்டு வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து போட போறோமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ வந்து என்ன நம்ம இங்க ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ரேடியஸ்
ஈக்குவல் டு ரேடியஸ்ங்கிறதா அந்த வேரியபிள் நேம். இதுல தான் கொண்டுட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், வாங்குற இன்புட்டை வந்து ஸ்டோர் பண்ண போறோம். அதனால ரேடியஸ் ஈக்குவல் டு என்ன வாங்க போறோம். வாங்கணும்னா இது வந்து இன்புட் அப்படின்னு அதை கீழே ஸ்கேனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல என்ன யூஸ் பண்றோம், இன்புட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். INPUT இன்புட். அதுக்கப்புறம் இப்படியே கொடுத்தாலும் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். ரன் ஆகுதா, இங்க வந்து நம்ம டைப் பண்றோம், நம்மளால டைப் பண்ண முடியுது இல்லையா. பட் இப்ப என்னது, இப்படியே கொடுத்தா என்னதான் வருது, வெறும் கர்சர் மட்டும்தான் வருது. பட் வேற ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது வந்து என்டர் சம்திங் அப்படின்னு கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும், ஓ நம்ம எதுவும் என்டர் பண்ணணும் அப்படின்னு. அதனால நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து கொடுக்க முடியும் இன்புட் ஸ்டேட்மெண்ட்லயே என்டர் தி ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். இதை நம்ம கொடுத்து ரன் பண்ணோம்னா என்ன ஆகும்னா என்டர் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கர்சர் நிற்கும். அப்போ வந்து யூசருக்கு புரியும் நம்ம வந்து ரேடியஸ் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க, வருதா, என்டர் த ரேடியஸ்க்கு அப்புறம் அந்த கர்சர் வருதா. ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், என்டர் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இப்ப நம்ம எந்த வேல்யூ என்டர் பண்ணாலும் அதுல என்ன எங்க போய் ஸ்டோர் ஆகும், ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிள் முன்னாடி கொடுத்துருக்கோம்ல, இங்கே ரேடியஸ் அப்படிங்கிற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகும். பட் என்னவா ஸ்டோர் ஆகும், ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் ஆகும். நமக்கு என்னவா வேணும், ரேடியஸ் என்னவா வேணும், ஃப்ளோட்டா வேணும். மேபி இன்டீஜரா கூட வச்சுக்கலாம். பட் நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ரேடியஸ் வந்து இன்டீஜரா இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதனால என்ன பண்றோம், நம்ம ஃப்ளோட்டா இதுல வந்து வாங்கிக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், அதுல டைப் கன்வர்ஷன் பண்ணணும். டைப் கன்வர்ஷன் இதுல எப்படி பண்ணலாம், முன்னாடி வந்து FLOAT அப்படின்னு சொல்லி போட்டுருக்கிறது. இதுக்குள்ள அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆயிடும், என்டர் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வாங்கி அந்த வேல்யூவை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி அதை கொண்டு போய் எதில் ஸ்டோர் பண்ணணும், ரேடியஸ்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம ரேடியஸ் வாங்கிட்டோம், அதை என்னவா பண்ணிட்டோம், ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். கன்வெர்ட் பண்ணிட்டு ரேடியஸ் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரேடியஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ரேடியஸ் மேல கொடுத்து போல வேரியபிள் அதை கொடுக்குறோம் ரேடியஸ். ஓகேவா, இன்னொன்னு சீல வந்து என்ன பண்ணுவோம், சரி ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எண்ட்ல செமிகோலன் கொடுப்போம். இதுல வந்து என்ன தேவையில்லை, செமிகோலன் தேவையில்லை, கொடுத்தாலும் எரர் வராது. ரன் பண்றதும் என்ன கேட்கப்படாது. ஃபர்ஸ்ட் வந்து இது என்னது, டிஏயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், அது டிஸ்பிளே பண்ணிருக்கு. அடுத்தது நேமுங்கிறதுல பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம், ஒரு வேரியபிள் போட்டிருக்கோம், அதை வந்து ரன் பண்ணியிருக்கு. அடுத்தது இன்புட் வாங்கியிருக்கோம், அது வந்து என்டர் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த இன்புட்டை வாங்கறதுக்கு இப்ப என்ன ஆயிருக்கு, ப்ராம்ப்ட் பண்ணிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், ரேடியஸ் வந்து போடணும். ரேடியஸ் என்ன போடலாம், 2.5. ஓகேவா, 2.5 போட்டாச்சு. அது என்ன பண்ணுது, கீழே வந்து டிஸ்பிளே பண்ணுது 2.5 ரேடியஸ் 2.5 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. அது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ரேடியஸ் 2.5. இதுல பாரு, முந்தின ஸ்டேட்மெண்ட்ல நான் செமிகோலன் கொடுக்கல, அதுக்கும் அது எரர் காமிக்கல. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நான் செமிகோலன் கொடுத்துருக்கேன், அதுக்கும் அந்த எரர் காமிக்கல. புரியுதா, சரி. இப்ப இதுவரை என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா இன்புட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோம். ஓகேவா, அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் என்னது, இன்புட் அப்படின்னா நம்ம வந்து சிஸ்டத்துக்கே என்டர் பண்றது, அவுட்புட்னா சிஸ்டம் வந்து நமக்கு கொடுக்கறது. இப்ப ஆல்ரெடி நம்ம அடுத்தது இதுவரை என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கான்ஸ்டன்ட், வேரியபிள், ஐயூ ஸ்டேட்மெண்ட். கான்ஸ்டன்ட் பார்த்திருக்கோம், வேரியபிள் பார்த்திருக்கோம், இன்புட் ஸ்டேட்மெண்ட் இப்ப பார்த்தோம், அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம். இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்
ரெண்டு தான் வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டு பிஐ கொடுத்துருக்கோம், ரெண்டு நேம் கொடுத்துருக்கோம், ரெண்டு ரேடியஸ் கொடுத்துருக்கோம். அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். சரி, இதை ஜஸ்ட் இப்படி மட்டும் பார்த்தா நல்லா இருக்காது. சம் கால்குலேஷன்ஸும் வந்து நம்ம பண்ணி பார்த்துருவோம். இப்போ வச்சிருக்கோம்ல, ஏற்கனவே வேரியபிள்லாம் வச்சிருக்கோம்ல, அதை வச்சு என்ன பண்ணிடலாம், கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணி பார்ப்போம். ஓகேவா? பிஐ ஈக்குவல் டு ஏரியோட ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர். பை மேல டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல, பிஐ அதை போட்டுக்கிறோம். அடுத்தது ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து என்னது, மேல ரேடியஸ் வாங்கியிருக்கோம்ல, இப்படி அதை அப்படியே போட்டுக்கிறோம். ஸ்கொயர் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இங்க வந்து பவர் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். பவர் ஆஃப் ஆப்ரேட்டருக்கு வந்து டபுள் ஸ்டார் போட்டா வந்து பவர் ஆஃப் ஆப்ரேட்டர். ரேடியஸ் சாரி பை ஆர் ஸ்கொயர் போடணும்ல, ஆருக்கு பவர் ஆஃப் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர்னா என்னது, 2. இதுதான் வந்து ஃபார்முலா. ஏரியா வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்றோம், ஏரியா வந்து பிரிண்ட் பண்றோம். என்ன பண்ணிருக்கோம், அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிருக்கோம். பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் இங்க ஏரியா சர்க்கிள் வேணா ஏரியா ஏரியா சர்க்கிள் போட்டுட்டு என்ன பண்றோம், கமா கொடுத்து ஏரியா போடுறோம். மேல அந்த வேரியபிள்ல கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த ஏரியா போடுறோம். போட்டுட்டு என்ன பண்றோம், பிரிண்ட் பண்ணி பார்க்கறோம். வேற இன்டர்பிரேட்டர் போட்டிருக்கேன். நம்மளோட ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கிறதுக்காக நான் 2 கொடுக்குறேன். 2/2 வந்து 4. 4 இன்டூ 5 வந்து 3.14.